ஜேர்னலிங் பற்றி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்போம். ஸோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ரைட் டவுன் யுவர் பிளான்ஸ் முன்னாடி நாளே. நீங்கள் நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறோம், நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நம்ம பண்ண போகிறோம், ஒர்க்கை நம்ம முன்னாடியே பிளான் பண்ணும்போது நம்ம ஒர்க்குக்கான டைமிங் செட் பண்ணுறோம், அதோட பவுண்டரிஸையும் நம்ம செட் பண்ணுவோம், ஒர்க்கை ரொம்ப ப்ரையாரிட்டைஸும் பண்ணுவோம். 5 ஒர்க்கோ 50 ஒர்க்கோ நாளைக்கு இருக்குன்னா அந்த 5 50 நீங்கள் முன்னாடி நாள் எழுதி வைங்க. பண்ண ஒர்க் எல்லாமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. நம்ம இந்த ஸ்ட்ரைக் அவுட்லாம் பண்ணாமே போகும்போது நமக்கு இன்னும் கிளம்ஸி ஆகிடும் ஜேர்னலிங். அண்ட் ஒரு வேளை அடுத்த நாள் பிளானே இல்லைனாலும் அந்த டேட் போட்டு நோ பிளான்ஸ்னு எழுதுங்க. ஸோ அப்போ அந்த ஒரு நாள் நம்ம வேஸ்ட் பண்ணுறோமா இல்லை ஹாப்பியாவது இருந்தோமா அந்த நாளுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆல்வேஸ் ஜேர்னலிங் நம்மளை அடுத்த லெவலுக்கு கூட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு, நல்லா போயிட்டுருக்கு. அதனால தான் இந்த டிப்பை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு நான் நெயில் கட் பண்ணணுமா, அதை கூட எழுதுவீங்க. அந்த மாதிரி சின்ன விஷயத்தை கூட மறக்காமல் நம்ம அந்த நாள் பண்ணி முடிப்போம். ஸோ உங்களுக்கு இன்னுமே அடுத்தடுத்த நாளுக்கு புதுசாக நிறையா பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி.